ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம எங்கே வந்திருக்கோம்னா இப்போ அடுத்தது குஃப்ரியில் இருக்கக்கூடிய டாப் அண்ட் டாப் வந்திருக்கோம். இங்கே மேலே போனால் டெலிஸ்கோப் வழியாக ஒரு வியூ பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அது தவிர ஒரு வியூ பாயிண்ட்டும் இருக்குது. ஸோ இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, அந்த டெம்பிள் சிவன் டெம்பிள் இருக்குது. ஸோ அந்த டெம்பிளையும் நம்ம கவர் பண்ணலாம். ஸோ வாங்க போகலாமா? லெட்ஸ் கோ. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் இன் திஸ் சைட், டெலிஸ்கோப் பாயிண்ட். Telescope Point. Welcome to Himalayan Paradise View. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து இந்த டெலிஸ்கோப் பார்க்க மேலே வந்திருக்கோம். இது வந்து ஹிமாலயன்ஸில், அதாவது நம்ம குஃப்ரி ஷிம்லாவில் குஃப்ரியில் மேலே டாப் அண்ட் டாப்பிங் வந்திருக்கோம். இங்கே வந்து டெலிஸ்கோப் வியூ பாயிண்ட்ஸ் இருக்குது. சரி, இங்கே என்ன ஸ்பெஷல் அப்படின்னு பார்க்கும்போது இங்கே என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு நான் ரிவர்ஸ்லேருந்து வரேன். எனக்கு அப்படி தான் சொன்னாங்க எனக்குமே. கேதார்நாத் பத்ரிநாத்தோடைய மவுண்டன்ஸ் இருக்கு இல்லையா, இங்கேருந்து ஒரு 400 கிலோமீட்டர் தள்ளி இருக்குது. அதை வந்து இங்கேருந்து உங்களால் பார்க்க முடியும் டெலிஸ்கோப்பில் அப்படிங்கிறாங்க. அந்த மவுண்டன்ஸ் எல்லாமே ரொம்ப கிளியராக தெரியும், ஏன்னா க்ளவுட்ஸ் இருக்காது அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அது ஒன்று சொல்லியிருக்காரு. இதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இப்போ கைலாஷ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ தான் கவர்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு இந்தியன் கவர்மெண்ட்டுக்கு திருப்பி அனுமதி கொடுத்துருக்காங்க அங்கே போய் விசிட் பண்ணுறதுக்கு. அதுக்கு இடையில இப்போ 2020 பிரேக் பண்ணாங்க, ஸ்டாப் பண்ணாங்க. இப்போ தான் திருப்பி ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ இது இடையில எங்கே போயிருந்தாங்க அப்படின்னா கைனார் கைலாஷ் மவுண்டன் சொல்லி சின்ன ஸ்மால், அதாவது ரொம்ப தூரம் உள்ளே போய் பார்க்க முடியாமல் வெளிலேருந்து பார்க்க முடியும். ஸோ கிட்ட வரைக்கும் போக முடியும், அதுக்கான வழி கொடுத்துருந்தாங்க. ஸோ அது இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 300 கிலோமீட்டர் இருக்குது. ஸோ அதையும் உங்களால் பார்க்க முடியும் அப்படிங்கிறாங்க. அப்புறம் இந்த சைனா பார்டர் டு லாஸ்ட் பார்ட் ஆஃப் இந்தியா, அதாவது இந்தியாவோட பார்டரில் சைனா இருக்கு இல்லையா, நம்ம சிக்கிம் போகும்போது பார்ப்போம். அது இங்கிருந்து 335 கிலோமீட்டர் தூரம் அது இருக்குது மலை. அதையும் இங்கிருந்து பார்க்க முடியும் அப்படின்றாங்க. ஹையஸ்ட் பீக் ஆஃப் ஷிம்லா சீதலா மால் டெம்பிள் சொல்கிறாங்க. அதனால தான் இந்த ஷிம்லாக்கு பேரே வந்திருக்கு. அப்படி ஒரு ஹிஸ்ட்ரி முக்கியப்பட்ட ஒரு கோவில் அது. அப்புறம் ரிச்சஸ்ட் த பியூட்டிஃபுல் வில்லேஜ் ஆஃப் ஷிம்லா அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆரம்ப காலத்தில் வந்து இந்த ஆப்பிள்லாம் விவசாயம் பண்ணாங்க இல்லையா, முதல்ல விவசாயம் பண்ண இடம் அது அப்படின்னு சொல்கிறாங்க. அங்கே தான் நம்ம அமிதாப் பச்சன்லாம் முதல் படம் எடுத்திருக்காங்களாமா. ஸோ அந்த இடம் இங்கேருந்து பார்க்க முடியுங்கிறாங்க. அப்புறம் ஹோட்டல் காம்ப்ளெக்ஸ் ஃபாகா அப்படின்னு ஒரு இடம் இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஃபாகா டாப் துர்கா மகா டெம்பிள், ஸோ இது எல்லாமே சொல்லியிருக்காங்க. இது எல்லாம் பார்க்கறதுக்கு எவ்வளோ சார்ஜ் அப்படி தான் உங்கள் மைண்டில் ஓடிட்டுருக்கு. 300 ரூபா கேட்குறாங்க. இந்த 300 ரூபா போயிட்டு கொடுத்துட்டு இப்போ இதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒர்த் இல்லையா, அதுதான் இப்போ பார்க்க போகிறோம். லெட்ஸ் கோ, கீப் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்பவே எக்ஸைட்டிங்காக இருக்குது. ஏன்னா இமாச்சல் பிரதேஷ் வந்து இந்த மவுண்டனை பார்க்க போகிறோம் இல்லையா. எவ்வளோ ஆசை இல்லை லைஃப்பில், இதெல்லாம் ஒரு முறையாவது வரணும் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள்லாம். சரியா, வாங்க இப்போ போய் பார்க்கலாம். நான் இந்த பாருங்க, இது போல இருக்கக்கூடிய டெலிஸ்கோப் மூலியமா தான் பார்க்க போகிறோம். வேற லெவல் சார். கையில தர மாதிரி இருக்கு. அதுதான் என் கையில தாங்கியிருக்கேன் சார். கையில தாங்கியிருக்காங்களா? ஒரு மலையை கையிலேயே தாங்கியிருக்கேன் சார். பாருங்க, இந்த மலை உச்சில் தெரியும் சார். இந்த மலை உச்சில், ஆமா இல்ல இந்த மலை நேர்மலை உச்சில இருக்கு. இதெல்லாம் இருக்கு. ஆமா இதுல இருக்கு சார். எனக்கு இப்பவே தெரியுது சார். ஆமா சார், கோயில் இங்க இந்த கிட்ட தெரியுது. கீழே மரங்கள் எல்லாம் நேச்சுரலா தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி வியூ தெரியலையே. நான் ஃபுல்லாக மறைச்சிட்டேனோ இருக்கானா. ஓகே, நம்ம மணியை நான் பார்க்குறாரு. கை வைக்கூடாதுண்ணா. The mother temple, then Kailash Parvatam. Yeah, snow is falling over the mountain. அங்க பாருங்க, பனி உருகுது பாருங்க. அந்த இடத்துல பனி போய் உருகி வருதா? Yeah, that cloud shape. This is snowfall. ஓகே, பனி போய் அடிச்சு உருகுது. ஃப்ரெண்ட்ஸ், இங்கே வந்து பார்த்தீங்கன்னா வேற லெவலில் அவ்வளோ பிரம்மாண்டமாக தெரியுது கோவில். இது வந்து அம்மன் கோவில் இது. ஸோ பியூட்டிஃபுல்லாக இருக்க மரம் எல்லாமே அவ்வளோ அக்யூஸாக தெரியுது. மஸ்ட் விசிட்டு, கொடுத்த பணத்துக்கு காசு. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பார்க்குறது கைலாஷ் டெம்பிள். ஓ மை காட்.
இந்த இடத்துக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் போகணும்னு நினச்சிட்டு இருக்கேன். இப்போ தான் ஓப்பன் பண்ணியிருக்காங்க. கைலாஷ் மலை செமையாக இருக்குது பாருங்க. ராஜா வீடு சூப்பர். வாங்க நீங்கள் போங்கண்ணா. இப்போது நம்ம அண்ணன் பார்க்குறாரு. கைலாஷ் மலை தெரிஞ்சு பாருண்ணா. சூப்பர்ல நிறுத்தி நேரமாக பாருங்க. அந்த பனி மலை பாருங்க, அதான் சிவன் இருக்க இடம். ஸோ இப்போ அடுத்து நம்ம பார்க்க போகிறது, நம்ம பாபனை பார்த்துட்டு இருக்கிறது வந்து பேலஸ். நான் 325 பொன்னாட்டி இருக்காருல்ல, அந்த பேலஸ் அந்த பேலஸை பார்க்குறாரு. இப்போ மணி என்ன பார்க்க போறாரு. சாவி 325 பொன்னாட்டி பார்க்கறனோ இல்லையோ அந்த பேலஸை பார்க்கணும். எங்க அப்பா சாமி எத்தனை ஃபிளாட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். இங்க ஜஸ்ட் இங்க இருந்து ஒரு 7 கிலோமீட்டர் தான் இருக்கு. அவ்வளோ சூப்பரா இருக்கு, அவ்வளோ கியூட்டா இருக்கு சாமி. கிரேட். ஒரு மகாராஜாக்கு 325 பொன்னாட்டியா, வருஷம் ஃபுல்லா ஒரு பொன்னாட்டி பேலஸ் தெரியுதானா? அந்த சர்ச்சி தான் வீடா? சர்ச்சு என்ன பெரிய மாளிகை மாதிரி இருக்கு பாருண்ணா. பாக்ஸ் பாக்ஸ் பாக்ஸா. ஆமா, அதான் 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 பேலஸ். அது சர்ச்சினாரு. சர்ச்சு இது பேலஸ். பேலஸ் இதுல அதுல போய் பாருங்க, வேற லெவலு. எது பனி போல பனி போயில எது பனி போயிடுது அது எது தெரியலையா? சொற்கள் சார் பனி போயில எது? அந்த வண்டியை பார்த்தே பாபு. பனி புயல் பனி அதுங்க அது கைலாஷ் தானே? Sir, what is this? This is rich and old village of Shimla. இல்ல Cultivation was started in India. 100 years back. அப்பாடி. Before that, no apples in Himachal. ஆஹாஹா. They people have big apple garden, 1% free food income for you. ஓ மை காட். கிட்டத்தட்ட 100 வருஷத்துக்கு முன்னாடி முதல்ல ஆப்பிள் தோட்டம் போட்டது அந்த இடம் தானா, அந்த வில்லேஜ். அதுதான் இங்கேருந்து பார்க்க முடியுது. அல்டிமேட்டா இருக்கு. நம்பவே முடியல. Shipkila Pass. அதான் நந்தலா பாஸ். No, Shipkila Pass in சிப்லா Himachal. இமாச்சல். ஓ ஓகே ஓகே ஓகே. Deep in the valley, Satluj River come inside. Along that road is there to go Tibet, ஓகே. China. But the road that is very deep. You can see peaks only. It is not smooth. Lot of space will be there in mountains. Please, sir. After this, come here. ஃப்ரெண்ட்ஸ், இந்தியா சைனா டாப் அந்த பிளேஸ் இங்க இருந்து பாக்குறோம். அந்த இமாலயன்ஸ் மலை இருக்கு, அந்த பனி மலை, ஐயோ பிரம்மாண்டமா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். பாக்குறேன் 7 किलोमीटर यहाँ से पैदल. அல்டிமேட்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மஸ்ட் விசிட். துர்கா மாதா டெம்பிள் பார்க்க போறோம், வாங்க பார்க்கலாம். शिमला एग्रीमेंट स्पॉट. 1972 में शिमला समझौते का मीटिंग हुआ पाकिस्तान इंडिया के बीच में. ஃப்ரெண்ட்ஸ், அந்த கோபுரத்துல Mountains. அந்த கோபுரத்துல இருக்கக்கூடிய 3 அந்த கொடி தெரியுது ஃப்ரெண்ட்ஸ். இங்க இருந்து Kedarnath Badrinath peaks. 10 किलोमीटर. சான்ஸே இல்லைங்க. எவ்வளவு தூரத்துல இருந்து எவ்வளவு தூரம் பாக்குறது தெரியுமா, எவ்வளவு கிட்ட பாக்குறது தெரியுமா, அல்டிமேட்டா இருக்கு. Snow is வந்தா மிஸ் பண்ணாதீங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம பார்க்க போறது கேதார்நாத். ஸோ இங்க இருந்து பாப்போமா, நம்ம லிஸ்ட் அது இருக்கு. சீக்கிரத்துல கேதார்நாத் போய் பார்க்க போறோம். பாப்போமா. मारे जाएगी बाद में. अब देखो भाई केदारनाथ बद्रीनाथ के पीक जिनको नर नारायण बोलते उत्तराखंड में आता है. 400 किलोमीटर. ஃப்ரெண்ட்ஸ் அல்டிமேட்டா இருக்கு. ஓ மை காட், नर नारायण बोलते அல்டிமேட் अल्टीमेट. वो सांगला वैली है. एशिया लेवल स्कीइंग कंपटीशन होता है वहाँ. என்னால நம்பவே முடியலங்க. இங்க இருந்து அந்த மவுண்டன் தெரியுதுன்னா அன்பிலீவபிள். ஃப்ரெண்ட்ஸ், என்னால இந்த இடத்துக்கு வந்து நான் முதல்ல கிளியர் சொல்லியிருப்பேன் 10 இடம் 300 ரூபா சொன்னாங்க. என்னடா மேல இருந்து போய் பார்த்தா இதெல்லாம் தெரியுமான்னு எனக்கு டவுட் இருந்துட்டே இருந்தது. ஆனா இங்க வந்து பாக்குறேன், அன்பிலீவபிள். ஒரு இடத்த 4 ஆங்கிள் 4 இடத்துல அவங்க பொசிஷன் மாத்துறாங்க டெலிஸ்கோப்பை. ஒவ்வொரு இடத்துலயும் ஒரு வியூ அல்டிமேட்டா அவ்வளோ கிளியரா நம்மளால பார்க்க முடியுது. இங்க இருந்து கேதார்நாத், சைனா பார்டர், இமாலயன் மவுண்டன் சூப்பராக இருக்கு.
ஸோ வந்தீங்கன்னா மிஸ் பண்ணாதீங்க. நம்ம கூட அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தர் கேட்கலாம் எப்படி இருக்குது அப்படின்ட்டு. ஃபஸ்ட்டு நமக்கு பேச போகிறது நம்ம சதீஷ் அண்ணா. சூப்பர், வந்தால் மிஸ் பண்ணவே பண்ணிடாதீங்க. அதாவது எல்லாம் ஒரே இடத்துல பார்க்குறது இந்த இடம். அங்கே கூட யோசிச்சு போகலாமா வேணாமா சும்மா இருக்கணும்னு நினச்சி, ஆனால் வேற இல்லை, வந்தால் அதுக்கான உயர்வு இருக்கு. ஒர்த்தபிள் கொடுத்த காசுக்கு பைசா வசூல். கண்டிப்பாக அதுக்கு மேலேயே ஒர்த்தபிள். நம்ம போய் அந்த இடத்துக்கு போய் பார்ப்போமான்னு தெரியல, ஆனால் எல்லாத்தையும் ஒரே இடத்துல இருந்து பார்த்தோம். அந்த இரண்டு ராஜா வேலை சொல்கிறாங்க, இங்கேருந்து பார்த்தா ஏதோ நம்ம கையை தொட்ட தொடர்மா இருக்கு. ஆமாம், 325 பொண்டாட்டி கட்டி ஆண்ட மகாராஜாவுடைய பேலஸ் இங்கிருந்து பார்க்கறது செகண்ட்ல பார்க்குறோம். அதாவது 300 ரூபாயில பார்க்குறோம். அப்போ வந்து அது ஒரு பிரமாண்டம் தான் நமக்கு. அது எங்கேயோ இருந்து வந்து நம்ம இந்த பார்க்கும்போது வேற லெவல். எப்படி சொல்றதுன்னு தெரியல. செமையா இருக்கு. ஸோ நான் சொன்ன மாதிரி இங்க வந்து வர்றவங்க வந்து முதல்ல யோசிப்பாங்க, இதெல்லாம் நம்ப முடியுமா, யூ கேன் பிலீவ் இட் அப்படின்ற மாதிரி கொஸ்டின் மார்க் வரும். பட் யூ கேன் சி, யூ கேன் அன்பிலீவபிள், யூ கேன் என்ஜாய் இட். ஸோ அதுதான் ரொம்ப ரொம்ப தேவை. ஸோ இப்போ இங்கிருந்து நாங்கள் இந்த டெலிஸ்கோப் மூலிமா பார்த்தோம் இல்லையா, அதை ஏன் மொபைல் மூலிமா, ஸோ அதை என் கேமரா மூலிமா உங்களுக்கு நான் காமிக்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் அங்கே பாருங்கள், நான் இப்போ உங்களுக்கு ஜூம் பண்ணுறேன், கொஞ்சம் உடையும். ஸோ ஒன்று கூட ஜூம் பண்ணுறேன். ஸோ அந்த பாயிண்ட் தெரியுது இல்லை, இதுக்கு அங்கிட்டு நேச்சுரலாக பார்க்குற மாதிரி அந்த பாயிண்ட் மேலே உச்சி தெரியுது இல்லையா, அந்த பாயிண்ட் மேலே உச்சியில் வந்து பார்த்தீங்கன்னா மாதா டெம்பிள் இருக்கு. அதாவது சக்தி தேவி டெம்பிள் சொல்லுவோம் இல்லையா, அந்த கோவில் அந்த டாப்ல அங்கே இருக்கு. ஸோ நேச்சுரலாக பார்க்குற மாதிரி இருக்கு. ஆமாம், இங்கேருந்து நம்ம அதை பார்க்கும்போது நம்ம இன்னமும் அந்த கோவில் வாசலில் இருந்து பார்க்குற மாதிரி ஃபீல் கண்டிப்பாக நம்ம டெலஸ்கோப்பில் நமக்கு கிடைக்குது. ஸோ இதுக்கப்புறம் நேரம் இப்படி நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா, ஸோ இந்த இருக்கு பாருங்க, இந்த இடம், இந்த இடம் தான் நம்ம பார்த்தது. Snow falls over that mountain. In jungle, India map is found. India map. Oh, beautiful. Oh my God. Friends, India map இங்க தெரியுது friends. அந்த அதான் சொல்றேன், இங்க இருந்து பாக்குறச்சே இந்த மவுண்டன் இருக்கு இல்லையா, அந்த மவுண்டன்லயே இயற்கையாவே அந்த இந்தியன் மேப்பை வரைஞ்சு வச்சிருக்க மாதிரி இருக்கு. உண்மையிலே சொல்றேன், அதுதான் இயற்கை. அந்த இயற்கையில இந்த மவுண்டன்ல இந்தியா மேப்பை பாக்குறச்சு அவ்வளவு அழகா இருக்கு. வாங்க பார்க்கலாம் திருப்பி ஒரு முறை. What a beautiful friends. Oh my God. இந்தியா மேப்பை யாரா கொண்டு வரைஞ்சு வச்சுதானே யோசிக்கிறீங்க, அதான் இந்த கடவுள். செமையா இருக்கு. இப்ப அடுத்த மணி என்ன பார்க்க போறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இங்க வந்து ஒர்த் விசிட். எனக்காக இங்கிருந்து பாருங்க தேரா தெரியும் சொல்லி நமக்கு வச்சுட்டு போறாரு. வாங்க பார்ப்போம். அதே இந்தியா மேப் தான். பனி மூட்டமா இருக்கு. ஒண்ணுமே இல்லைண்ணா, சொன்னாரு தெரியுதுன்னா உலகமே தெரியுதா ஃப்ரெண்ட்ஸ், உலகமே தெரியுது. ஒரு இந்தியா மேப்பு அது ஒரு மவுண்டன்ல வரைஞ்சு வச்ச மாதிரி இருக்கிறதெல்லாம் இன்னும் ஆச்சரியம் இல்லை. அது இங்கிருந்து பாக்குறது வேற லெவல். எந்த ஒரு டைலாக் அங்க போயிடுச்சு, வேற லெவல். இருட்டா இருக்கு. பையா நோ சிக்னல், நோ ஓகே வியூ. It is moved. I think it is moved. No. ஓ ஃப்ரெண்ட்ஸ், நான் முதல்ல பார்த்தேன்ல, அதை விட அவ்வளோ கிளியரா தெரியுதுங்க இந்தியா மேப்பு. இன்னும் அந்த பனியில அந்த அந்த மலையை சுத்தி பனி கிடையாது, அந்த இந்தியா மேப் மட்டும் பனியா இருக்கு. ஓ என்னால் ஃபோட்டோ எடுக்க முடியல, வருத்தமாக இருக்கு. நமக்கு இவ்வளோ நேரம் நம்ம கூடவே இருந்து எக்ஸ்பிளைன் பண்ணாரு. ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. Nice to meet you. தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ இவ்வளோ நேரம் நம்ம எடுத்தோம்ல, இப்போ சட்டென்று மாறுது வானிலைன்ற மாதிரி எல்லாமே மாறி போச்சான். இப்போ யாராலையுமே நாங்கள் பார்த்த அந்த அனுபவத்தை பார்க்க முடியாது அப்படிங்கிறாங்க. ஃபுல்லாக க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகிடுச்சு வித்தின் செகண்டில். இதுதான் லக்கு வேணுங்கிறது. கொஞ்சம் நாங்கள் முன்ன பின்ன வந்திருந்தா இந்த அனுபவம் எங்களுக்கு கிடச்சிருக்காது. ஸோ நம்ம கூடவே நம்ம கஷ்டப்பட்டு வரோம். ஒரு பைசா செலவு பண்ணுறது எவ்வளோ கஷ்டம் நமக்கு தெரியும். செலவு பண்ணி வரோம், நமக்கு சூப்பராக இருக்கு. ஸோ வேறு லெவல், அற்புதமாக நம்ம வந்து ஒரே இடத்துல எல்லாமே பார்த்து அற்புதமாக என்ஜாய் பண்ணோம். ஸோ நீங்களும் அது போல் இங்கே வந்து இந்த டெலஸ்கோப்பில் பார்த்து என்ஜாய் பண்ணணும்னு
கேட்டுக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இந்த 300 ரூபா ஒர்த்து வேஸ்ட்டு கிடையாது. ஓகேவா? வாங்க நம்ம அடுத்த இடத்துக்கு போகலாம்.